வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை பாப்பாவை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நேராக குரு பகவான் நம்மளுடைய தெய்வம் வியாழக்கிழமைனா குரு பகவானை தான் கும்பிட்றது. குரு பகவான் கோயிலுக்கு போனேன். போய் நல்ல சாமியை மனசார திருப்தியை கும்பிட்டேன். ஒரு சில சப்ஸ்கிரைபர்களுக்கு அதுலேயும் மெயினாக இந்த புவனேஸ்வரிக்கு குழந்தை பையனும், அதே மாதிரி அந்த சுமதி விநாயகர் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் சீக்கிரம் குணமாகி அவர் நடக்கணும்னு ஒரு சபதம் எடுத்து நான் போய் சாமிக்கு வேண்டிக்கிட்டு வரேன். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க யாரோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வேண்டுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் போய் தெய்வத்தை நம்ம முறையிடுவோம். தெய்வம் நம்மளை கைவிடாது. அப்படியே கோயிலில் விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேராக வந்துட்டேன் வீட்டுக்கு என்னம்மா செஞ்சு வச்சுக்கிறேன்னு கேட்டேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி செட் தோசை. செட் தோசை இது பெங்களூர் நான் போனப்போ பெங்களூரில் இந்த செட் தோசை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த இதிலேருந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி செட் தோசை இந்த மாதிரி சுடுவாங்கன்னு. அதை அம்மா பிடிச்சிக்கிட்டுச்சு. அன்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் செட் தோசை. செட் தோசை பொடி பாருங்கள், பூண்டு பொடி. இது பூண்டு பொடி தான் அன்றைக்கி அரைச்சாங்களா, அந்த பூண்டு பொடி தான் பாருங்க. இதை எடுத்து இப்படி கொஞ்சம் வச்சிடலாம். தேங்காய் சட்னி பூண்டு பொடி இதை இப்படி தொட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி செட் தோசை பொடி வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். பாய்.